டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த நேரத்திலே நாங்கள் பல சுற்றுகளிலும் பல நூல்களை நாங்கள் அறிமுகம் செய்வது வழக்கம். இந்த வகையிலே இலங்கையினுடைய கல்வி அமைச்சு ஒரு புதிய கல்வி சீர்திருத்த செயலாற்றுகளை மேற்கொண்டு வருகின்றது. ஒரு கல்வி வெள்ளை அறிக்கை ஒன்று வர இருக்கிறது. அப்போ அதில் பல மாற்றங்கள், கல்வி தொடர்பான விழிப்புணர்வு, கல்வி தொழில் உலகத்தோடு இணைக்கின்ற பண்புகள், தொழில் தேர்ச்சிகளை பிள்ளைகளுக்கு வழங்குதல், இந்த நாடு பொருளாதாரத்தோட கல்வியை இணைத்தல் போன்ற பல செயலாற்றுகள். ஆக பிள்ளைகளுக்கு பாடசாலைகளில் வெறும் பரீட்சை நோக்கிய ஒரு டோர்ச்சர், கடுமையான கற்றல் கற்பித்தல் செயலாற்றுகை, மனித பண்புகள் மங்கி வருகின்ற ஒரு கடுமையான தாக்கங்கள், மனத்தாக்கங்கள் ஏற்படுத்துகின்ற கல்வி முறை என கல்வி அமைச்சர் பிரதமர் விமர்சிக்கிறார் இலங்கையில கல்வி முறை. ஆக இதில் இந்த உலக நியதிகளுக்கு இப்போ மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஆக பிள்ளைகளுக்கு சுதந்திரமாக அவர்கள் கற்பதற்கான சூழலை, மகிழ்ச்சிகரமாக பாடசாலையிலே கல்வியை கற்பதற்கான சூழலை, கற்றல் கற்பித்தல் அகாடமிக் ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கும். அதே நேரத்திலே இங்கே இணைபாட விதான செயற்பாடுகள். அப்போ பிள்ளைகளுடைய சமநிலை ஆளுமையை விருத்தியாக்க இப்போ பாடசாலை மாணவர்களே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். பாடசாலைகளில் சண்டை, குத்துறான், மண்டையை உடைக்கிறான், அடிபடுறாங்க, பொம்பளை பிள்ளைகள் அடிபடுகிறது, ஆசிரியர்கள் மாணவர்கள் அடிபடுகிறார்கள், தற்கொலைகள் நிகழ்கிறது. ஆக வன்முறைகள் உள்ள இடமாக அது இருக்கக்கூடாது. பாடசாலை சமூக நீதியின் புறப்படம், ஜோய்ஃபுல் லேர்னிங், மகிழ்ச்சிகரமாக கற்கின்ற இடமாக பாடசாலைகள் மிக விரைவாக உருவாக்கப்பட வேண்டும் என்ற செயலாற்றுகையை இலங்கை கல்வி அமைச்சு பல செயற்பாடுகள் மூலம் வெளிக்கொண்டு வருகிறது. அதில் ஒரு செயற்பாடு பாருங்கள், இந்த இணைபாட விதான செயற்பாடுகள், விளையாட்டுக்கள், ஏனைய செயற்பாடுகள், மன்றங்கள், இவற்றின் மூலம் பன்முக நுண்மதி, தலைமைத்துவம், ரிலாக்ஸேஷன், குழு உணர்வு, மிகவும் சிறந்த மனவெழுச்சி நுண்மதியை விருத்தியாக்கல், உதவி செய்தல், பரோபாரம், குழு உணர்வு, நட்பிரஜைகளை உருவாக்கல், இதுதான் மிக முக்கியமானது. பாடசாலைகள் என்ற நோக்கம் மாத்திரமில்லையே, நட்பிரஜைகளை உருவாக்கும் எண்ணக்கருக்களை விருத்தியடைய செய்தல், போல செய்தல், செயன்முறை பயிற்சிகள், தொழில் பயிற்சிகள், சகவாழ்வு என்ற வகையில சூழல் சமநிலை, இவ்வளவற்றையும் இடைநிலை பாடசாலைகள்ல கற்றல் கற்பித்தலோடு பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இணைபாட விதானம் மூலம் செய்ய. பாடசாலை தோட்டம், கிரவுண்ட், அதில் பயன்படுத்துறது, உள்ளக விளையாட்டுகள், வெளியக விளையாட்டுகள், அவருடைய உடல் தேர்ச்சிகள் சிறப்பாக இருப்பது, சமநிலை ஆளுமை, மனெழுச்சி நுண்மதி என்பதை விருத்தியடைவதில், குழுவாக செயற்படல், குழுவில் செயற்படல், ஆள் இடைத்தொடர்புகள், ஆள் அகத்தொடர்புகள், முரண்பாடுகளை முகாமை செய்தல், முரண்பாடுகளை நீக்குதல் என்ற வகையில ஆசிரியர்களும் மாணவர்களும் அதிபரும் பெற்றோரும் இணைந்து ஒரு அருமையான ஒரு கல்வி சூழலை உருவாக்குவதற்கான செயலாற்றுகைக்கு வழிகாட்டுகின்ற ஒரு கைநூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது எல்லா பாடசாலைகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்கள் அதிபர்கள் கலந்துரையாடு, பெற்றோர்கள் கலந்துரையாடுவார்கள், பிள்ளைகளுக்கு இந்த செயலாற்றுகையை மேற்கொள்வார்கள். ஆக பிள்ளைகள் கற்றல் கற்பித்தலை மேலும் வளமாக்குவது தான் இது. அந்த பெற்றோர் பிள்ளையா வழங்கக்கூடாது. விளையாட்டுக்கள், ஏனைய குளிர்ச்சி ஏற்பாடுகள் எல்லாம் பிள்ளைன்ற கல்விக்கு தடை என்று தவறாக நினைக்கிறார்கள். இப்ப கற்றல் கற்பித்தல் முறையாகவே இவை வந்துவிட்டன. விளையாட்டு முறை, குழுவாக செயற்படும் முறை, நாடகமாக நடிக்கும் முறை, களங்களுக்கு சென்று ஆய்வு செய்யும் முறை. அப்ப என்ற வகையில இந்த புதிய விடயங்களை விழிப்புணர்வு செய்கின்ற இந்த செயற்பாடாக இந்த செயற்பாடு நிகழ கல்வியிலே நாங்கள் விரைவாக அபிவிருத்தி அடைய உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.